ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் ரொம்ப சோகங்கள் இருக்குது, ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது, நிறைய தோல்வி தோல்வி தோல்வி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கும். அது நம்மளுடைய பர்சனல். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய பொது வாழ்க்கையில் வர சொல்லும் நம்ம ஸ்டெடியாக நிற்கணும். ஏன்னா நம்மளையே நம்பி ஒருத்தர் அவ்வளோ காசை விட்டு வந்துருக்கு, அவ்வளோ காசு, அவ்வளோ புகழ், சினிமாவில் அவ்வளோ காசு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு. அப்போனா தன்னுடைய பர்சனலை விட்டுட்டு பொது நலத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, நம்ம நலனுக்காக. அவருக்கு உறுதுணையாக நிற்கணும். நம்முடைய பர்சனல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் இருக்கும். பெரிய பிஸ்னஸ் போகாமல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம வந்து லவ் பண்ண பொண்ணை வந்து விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து கல்யாணம் இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம், ஏன்னா பேச்சுலராகவே நம்மளால் தாங்க முடியல இந்த விற்கிற விலைவாசிக்கு. அப்போது ஒரு ஃபேமிலி மேன் வந்து எவ்வளோ அவஸ்தைப்படுவான். ஹாஸ்பிட்டல் செலவு, காய்கறி செலவு, ஒரு நாளைக்கு வந்து போயிட்டு பார்க்குக்கு போனால் கூட ஒரு 1000 ரூபாய் செலவாயிடும். பார்க்கு போய்ட்டு சுத்தமாக செலவிடும். டூர் எங்கன்னா போனால் செலவாயிடும். இது மாதிரி வந்து மாதம் வந்து ஒரு 20,000 30,000 சம்பாதிச்சு செலவுக்கே அது 20,000 25,000 போயிடும். 5,000 வச்சோம், 5,000 வந்து மிச்சம் கொடுத்தது பெரிய விஷயம். அதனால் வந்து நம்மளுக்கே புரியுது, நம்ம பேச்சுலராக இருக்கோம், நம்மளாலே வந்து காசு சேர்த்துக்க முடியல. அப்போது ஃபேமிலி மேனாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மிடில் கிளாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது நல்லாவே தெரியுது. ஆனால் பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருந்தாலும் சரி, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், அது நம்முடைய பர்சனல், அது வந்து பொது நலத்துக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகாது. ஆனால் நாம் வந்து பொது வாழ்க்கை வரும்போது இந்த ஒரு 4 மாதம் வந்து ரொம்ப தீவிரமாக நம்மளை முடிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி ஆட்சி மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னா ஒரு மாற்றத்துக்கான விதை வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட தான் இருக்குது. விஜயை மட்டும் நினைச்சாலே முடியாது, ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு. அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும். இப்போது கடந்து போனால் வந்து ஒரு 20 விஷயம் வந்து ஊழல் நிறைஞ்ச ஆட்சியாக இருந்துச்சு, நல்லா போதைப் பொருளை நிறைஞ்ச ஆட்சியாக இருந்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒழியணும். இதுக்கு மேலேயாவது ஒரு புது ஒரு 2 பேரும் நம்பி நாசனமாக போனது போதும். இதுக்கு மேலேயாவது ஒரு புது தலைமை வந்து ஒரு பொறுப்பேற்கணும், ஒரு நல்ல ஆட்சி அமையும். அதுக்கு விஜய் வந்து சத்தியமாக 100% வந்து கரெக்டாக இருப்பார். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், 4 பேருக்கு சொல்லணும்.